இங்கே ஒரு பஸ்ஸில் வயசான கிழவன் கையை கால வச்சுட்டு சும்மா இல்லாமல் முன்னாடி உட்காந்துக்க பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண கடுப்பான அவள் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சிலே அடிக்க மூச்சு திணறி கிழவன் சம்பவ இடத்துலேயே மண்டே போடுது. இதை பார்த்த கண்டக்டர் டிரைவரை கூப்பிட டிரைவர் உடனே பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷன் கூடணும்னு சொன்னால் அந்த பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு பஸ்ஸில் இருந்து இன்னொருத்தவன் உனத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல அதுக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்டா கண்டக்டரும் என்கிட்ட 6000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னா அது போதுன்னு வாங்கிட்டு பாடியை எடுத்துட்டு போக பார்த்தா அந்த பஸ் நிற்கிறதே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான். சரின்னு பஸ் அங்கிருந்து எடுத்துட்டு போனா பெயின் தலையும் ஒருத்தன் பஸ் ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி உள்ள ஏறான். அந்த பொண்ணோட எக்ஸ் லவர் போலவன் அப்ப பிரேக்கப் பண்ற நிலைமையில இருப்பாங்க. ஏண்டி என்கிட்ட பேச மாட்டேன் நம்ம கூட சண்டை போட போனா அவ அதுக்கு முன்னாடியே கண்ணுல தாரையா தண்ணி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்த லவர் பாய் எவன்டா என் ஆளு மேல கையை வச்சது நீக்கிற, உன் ஆளு மேல யாரும் கையை வைக்கல, உன் ஆளுதான் ஒருத்தனை ஸ்ப்ரே அடிச்சு போட்டு தள்ளிட்டான்னு சொன்னா அதை கேட்ட இவன் ஷாக் ஆகிடுறான். அப்ப பக்கத்துல இருக்கவன் உங்களுக்காக தான் நான் இந்த பாடியை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு லவர் பாயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம பாடியை புதைச்சிடலான்ட்டு ஒரு சுடுகாட்டுக்கு வண்டியோட சொல்றான். அங்க புதுசா பச்ச ஒரு பாடியோட இதையும் சேர்த்து புதைச்சிடலான்னு பிளான் பண்ணி அதை தோண்டி அந்த பாடியை உள்ள வச்சா அப்பதான் கண்டக்டர் ஒரு விஷயத்த நோட் பண்றான். சின்ன வயசுல அவங்க அப்பாவை தொலைச்சிருப்பான். அவங்க அப்பாவும் இவனும் நெஞ்சில ஒரே மாதிரியான டாட்டு போட்டிருப்பாங்க. அதை இந்த பாடியோட உடம்புல பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கதறி அழுகுறான். இவர் தான் எங்க அப்பா, இவரை நான் எங்க ஊர்ல தான் பதப்பன்னு சொல்ல மறுபடியும் அந்த பாடியை தூக்கி பஸ்ல போட்டுட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி பக்கத்துல இருக்கவன் பொங்கி எழும்போது தான் தெரியுது அவன் ஒரு சீரியல் கில்லர்னு. இந்த கிழவனை போட்டதால தான் இவன் பஸ்லேயே ஏறி இருப்பான். அதுக்குள்ள அந்த கிழவன் செத்து பண்ணனால பாடியை மட்டுமாவது எடுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ணிருப்பான். இங்க உள்ளவங்களாம் அந்த பாடியை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி இந்த பாடியை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு மிரட்டுறான். அதுக்குள்ள அங்க போலீஸ் யதார்த்தமா வர அவங்க கிட்ட பேசி சமாளிச்சுட்டு இருக்கும்போது இந்த கில்லர் பாடியோட எஸ்கேப் ஆகிடுறான். இப்போ போலீஸ்க்கு லவர் பாய் தான் சீரியல் கில்லர்னு இன்ஃபர்மேஷன் வர அவனை பிடிச்சி கொடுத்தா 10 லட்சம் ரிவார்ட்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு குரூப் நம்ம லவர் பாயை பார்த்து 10 லட்சத்துக்காக தூக்கிட்டு போக அதை பார்த்து இன்னொரு குரூப் அவங்களை துரத்தி பிடிச்சி லவர் பாய் எங்களுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கேப்ல லவர் பாய் எஸ்கே பாய் உண்மையான கில்லரை தேடி போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அவனை தேடி கண்டுபிடிச்சவன் கூட சண்டை போடலான்னு பார்த்தா அவன் பார்க்காத ஒரு ரூபாய் ஊதுபத்தி பண்ணிருக்கான். லவர் பாயை புரட்டி போட்டு அடிச்சு தொங்க விட்டுறான். கரெக்டா நம்ம ஆளுங்களும் பஸ்ல வந்து லவர் பாயை காப்பாத்திட்டு கில்லரை கட்டி போட்டு அந்த பாடியை குப்பமெட்லி இறுதி சடங்கெல்லாம் பண்ணி எரிச்சிட்டு போனா அந்த கில்லர் அப்போ வணங்காம எரியறதுலேருந்து பாடி இழுத்து போக அந்த சமயம் கரெக்டா நம்ம ஆளுங்களும் போலீஸும் அங்க வந்து அந்த கூத்தெல்லாம் பார்க்க அப்ப போலீஸும் இவன் தான் சீரியல் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம லவர் பாய் தான் அவனை பிடிச்சி கொடுத்தான்னு சொல்லி வேர்ல்டு வைடு ஃபேமஸா ஆயிடுறான்.